ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சதையில் சூப் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான சமையல். அப்புறம் இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 1, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு. இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இஞ்சி இருந்தால் போதும். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ முருங்கைக்காய் இருக்குல்லையா, 2 முருங்கைக்காய் கட் பண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அரைக்கரண்டி கொத்தமல்லி தூள், ஜீரக மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் நமக்கு தேவையான அளவு, 1/4 சிட்டிகை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நம்ம வேக வச்சிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோம்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, அப்புறம் 1 கிராம்பு, அப்புறம் கல்பாசி, இது மட்டும் தண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அடுத்தது இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. சீரகம் மிளகு இந்த மாதிரி நம்ம நுணுக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காவை, அதில் பார்த்திங்கன்னா நம்ம பல்ப்பை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இது பண்ணோம் அப்படின்னா, பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து நம்ம பல்ப்பை எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பெலாம் தனியாக எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சக்கையெல்லாம் இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் சக்கையெல்லாம் அதை அப்படியே போட்டாதீங்க. மறுபடியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு எசன்ஸ் அதுலேருந்து மீதி வரும். இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பல்ப்லாம் தனியாக எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த சக்கையெல்லாம் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அது ஒருக்கா எடுத்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒருக்கா தண்ணி கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் அந்த சக்கையிலேருந்து எசன்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி சக்கை இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இதில் 1/4 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டாச்சு. அதாவது தனியாத்தூள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் எடுத்து வச்சிட்டோம் அடுப்பில். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, நம்ம சோம்பெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் தாளிச்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே போட்டுடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டாச்சு.
நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போகட்டும், அந்த பச்சை வாடைலாம் நல்லா போகட்டும். இப்போ நாம் எல்லாமே சூப் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பல்ப்பெல்லாம் முருங்கைக்காய் பல்ப் எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த சீரக மிளகு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்காத சில பேருக்கு, அப்போ வந்து மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா இது கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விட்டுடுங்க. மூடிலாம் நீங்கள் போட வேணாம், இதெல்லாம் குக்கர் மூடிலாம் நீங்கள் போட வேணாம், வெறும் தட்டு மட்டும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆரோக்கியமான முருங்கைக்காய் பல்ப் சூப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்தோடு ஊற்றி அதுக்கு வந்து நீங்கள் காம்பினேஷனாக வந்து நீங்கள் தக்காளி தொக்கு நீங்கள் காம்பினேஷனாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.